இப்படி அவருடைய 75வது வயசுல கடவுள் வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுனால ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பிராமிஸ்டு லேண்ட் நோக்கி போறார். அங்க போய் ஆபிரகாமோட வயசான காலத்துல, அதாவது அவருடைய 100வது வயசுல அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் பேர் தான் ஈசாக். அந்த ஈசாக்கு வளர்ந்து வந்து ரெபேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஈசாக்குக்கு 60 வயசா இருக்கும்போது ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பேரு யாக்கோபு, இன்னொரு குழந்தை பேரு ஏசா. இந்த யாக்கோபு தேவதூதர் ஒருத்தர் கூட மல்யுத்தம் செஞ்சு அதில் ஜெயிச்சிடறாராம். அதனால கடவுள் இவருக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாத்துறாரு. அவரோட ஒரிஜினல் பேர் யாக்கோபு, இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாத்துறாரு. அதனால தான் அதற்கு பிறகு அவர்களுடைய அடையாளமாகவும் அவங்க நாட்டுக்கான பேராகவும் அந்த இஸ்ரேல் அப்படின்ற பேர் வந்திருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே யூதர்களோட புனித நூல் தோராவில் சொல்லியிருப்பதின்படி சொல்லப்படுறது தான். இதற்கு வரலாற்று ஆதாரங்கள், ஆவணங்கள் அந்த அடிப்படையில் சொல்லப்படுறது கிடையாது. ஸோ இப்படி கடவுள் அந்த யாக்கோபுக்கு இஸ்ரேல் அப்படின்னு பேரை மாற்றிடுறார். இந்த யாக்கோபு வளர்ந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு 2 மனைவிகள், 2 பணிப்பெண்கள் அப்படின்னு இந்த 4 பெண்கள் மூலமாக மொத்தம் 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அத்தனை பேரும் ஆண்கள். அந்த 12 பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின். இந்த 12 பேரும் 12 கோத்திரங்களாக மாறி 12 பிரிவுகளாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வம்சாவளியாக தளச்சு பெருகி அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான் இஸ்ரவேலர் மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அன்றைய காலகட்டம் வரையிலும் கூட இவங்களுக்கு யூதர்கள் அப்படின்ற பேர் கிடையாது, இஸ்ரவேலர் மக்கள் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேர்.